காங்கயா அண்ணே என்னைக்கு வேணுமா? இன்னைக்கே. இன்னைக்கா? இன்னைக்கே எப்படி காங்கயா? அண்ணே லாரி அனுப்பிட்டாங்க, வந்துகிட்டு இருக்கு. பழசு கொஞ்சம் கிடக்கு, கலந்து விட்டுடலாம். அவசரத்தில் கண்டுக்க மாட்டாங்கண்ணே. அட்வான்ஸ் வாங்கிட்டியா? இது அனுப்பிவிட்ட கையோட முழுசுமே கைக்கு வந்துடும். இப்போ லாரி எங்கே வருதான்? மலை ஏறிடுச்சுன்னு டிரைவர் ஃபோன் பண்ணா இந்நேரம் வந்திருப்பான். ஜாக்கிரதையா பார்த்துக்க. போன தடவை அந்த ஆஃபீஸரு லாரிலேருந்து கீழே கொட்டி கிடந்த எண்ணெயை வச்சு சந்தேகப்பட்டான். அதனால தான் அன்றைக்கி லோடு அனுப்பலை. இன்னைக்கு அப்படி எதுவும் நடக்காமல் பார்த்துக்க. சரிங்க அண்ணா. என்ன வந்துட்டியா? கோவில்லேருந்து 7வது மைல் கல்லு, அதுக்குள்ள வரணும். எங்க வர்றது? அதான் நம்ம ஊர்ல புதுசா வந்தானே அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர். என் பின்னாடியே ஜீப்ல வந்துட்டு இருக்கானே. நிக்க சொல்லி ஆறு வேற அடிச்சிட்டு இருக்கான். என்னைய சொல்ற? யாருக்குமே தெரியக்கூடாதுன்னா மண் லாரி எடுத்து வந்தேன்.
ஆனா இதையும் அவன் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். சரி வண்டியை நிப்பாட்டிடாத, வேகமா போ. அவன் புதுசு, அவனுக்கு ரூட்டு தெரியாது. அவன் கண்ணுல இருந்து தப்பிச்சிரு. சொன்னது சரிதானே? ஜீப் பின்னாடி காணுண்ணே. சரி சரி, வந்து சேரு. இப்போ உனக்கு வழி தெரியுதுல்ல? இல்ல சொல்லணுமா? அண்ணே, என்னாச்சு? அவன் நம்ம நினைச்ச மாதிரி ஆளு இல்லைண்ணே. லாரிக்கு முன்னாடி வந்து நிக்கிறானே. அவன் கூட யார் இருக்கா? யாரும் இல்லைண்ணே, அவன் மட்டும் தனியா தானே இருக்கான். அடிச்சு தூக்கி போட்டு வந்துட்டான். ஓகேண்ணே. வண்டியை நிறுத்த மாட்டேன். உங்களை பார்த்த பயத்துலதான் சார் அப்படி ஓட்டிட்டேன். மன்னிச்சிருங்க சார். சார் பிளீஸ் சார், என் மேல எந்த தப்பு இல்ல, விட்டுருங்க சார். ஹலோ, ஏய் என்னாச்சு? முடிச்சிட்டியா? ஹலோ, டேய் டேய், ஆனா என்ன புடிச்சிட்டாருண்ணா. ஆனா போலீஸ்ல மாட்டிட்டேன். போன கட் பண்ண.
அண்ணே ஆ? அந்த ஆபீசர் தான் நினைக்கிறேன். டிரைவர் ஃபோன்ல இருந்து ஃபோன் பண்றான். எடுக்காத. ஏற்கனவே நீ பேசினப்ப நீ தான் பேசுறேன்னு கண்டுபிடிச்சிருப்பானா? இல்லண்ணே, டிரைவர்லாம் வாயை திறந்து நம்மளை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். எப்படி சொல்ற? அவனுக்கு தெரியுண்ணே, அவங்கள்ட்ட மாட்டினா வெறும் கேஸ் தான். நம்ம கிட்ட மாட்டினா அவனுக்கு உயிரே போயிடுன்னு தெரியும். வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானே. ஆமா, இப்ப நாம அந்த சரக்கெல்லாம் அனுப்பி ஆகணுமே. எப்படி? இன்னொருத்தனை டவுன்ல இருந்து வர சொல்லியிருக்கேன். அப்படியா? சரி, இந்த போலீஸ் எங்க போச்சு? ஆளே காணோம். விஷயத்த சொல்லி அனுப்புன, பதில காணோம். இதே ஃபோன் பண்றேனே. ஹலோ, கொஞ்சம் இருங்க அண்ணே, பேசுன. எங்கேயா போனீங்க? பாத்தீங்களா போய்? இங்கே தான் நிக்கிறேன். இங்க லாரி மட்டும்தான் இருக்கு, ஆனா ஆளை காணோம். ஏய், அந்த காட் ஆபீஸ்ல போய் பாத்தீங்களா? பார்த்தாச்சு, ஆனா அங்கேயும் இல்ல. டவுன் போலீஸ்க்கும் தகவல் கொடுக்கல, எனக்கும் சொல்லல. எங்க கூட்டிட்டு போனான்னு தெரியலைங்கய்யா. சரி, தேடுங்க. அந்த லாரி டிரைவர் நமக்கு வேணும். ம், அந்த ஆபீசர் அவனை எங்கேயும் கொண்டு போயிடக்கூடாது, புரியுதா? சரிங்கய்யா. தா. அந்த ஃபோன் நம்பரை இனிமேட்டு பயன்படுத்தாதீங்கண்ணே. அதை வச்சு அந்த ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிட போகிறாரு. அப்படியா? அப்படி கூட முடியுமா? ஆமாம், வேறு நம்பரில் பேசிக்கலாம். முதல்ல அதை கொடுங்க. டேய், உன்னையும் தேடிட்டு இருக்க போறான்டா அந்த ஆளு. நீ மாட்டிக்காத. இல்லைண்ணே, 2 நாளுக்கு லீவ் கொடுத்துருக்காரு, தேட மாட்டார். இந்தாங்கண்ணே. என்ன காங்கய்யா, ஊரு முழுக்க ஆள் வச்சிருக்கிறோம். தேடாத திசை இல்ல. நம்ம இடத்துக்கு வந்து நமக்கே ஆட்டம் காட்டுறான். இப்ப எப்படி அந்த டிரைவர் பேல அவங்கிட்ட மீக்கிறது? இத்தனை வருஷமா சேர்த்து வச்ச மானம் மறுவாதை எல்லாம் நேத்து வந்து அவன் கொண்டு போயிட போறான். நான் வேணா இந்த விஷயத்துல உங்களுக்கு உதவட்டுமா? நான் வேணா இந்த விஷயத்துல உங்களுக்கு உதவட்டுமா? டேய், நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னது? என் ஆளுங்களை மீறி நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த? அண்ணே, ஆ? எனக்கு இந்த பொண்ணு மேல சந்தேகமா இருக்கு. நீங்க பாட்டியா வீட்லயே இடம் கொடுத்து வச்சுட்டீங்க. இந்த பொண்ணு உண்மையா சொல்லு, இந்த ஊருக்கு நீ எதுக்கு வந்த? இதுதாயா என்னோட விதி. மத்தவங்களுக்கு நல்லது நினைச்சா எனக்கு கெட்டது நடக்கும். நம்ம இனத்தோட வளர்ச்சிக்காக போராடுறவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு நினைச்சதுக்கு நல்லா கேள்வி கேட்டீங்க. டிரைவரை கண்டுபிடிக்கிற விஷயத்துல உங்களுக்கு நான் உதவுறேன். அப்பவாவது உங்களுக்கு நம்பிக்கை வருமா? ஆம்பளைங்க இத்தனை பேர் சேர்ந்தா செய்ய முடியல, தகைச்சு போய் நிக்கிறோம். பொட்டப்புள்ள நீ தனியா சாதிக்கிறாங்கற. இத நான் ஒரு சவாலா பண்ணல. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரணும். நான் உங்களுக்கு துரோகம் செய்ய வரலன்னு நீங்க நம்பணுங்கிறதுக்கு தான் பண்றேன். பண்ணவா வேண்டாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நாங்க ஆ. சரி, போ செய்யி. நான் நம்புறேன். ஆனா எனக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது, புரியுதா? ம். போ. அண்ணே, அந்த பொண்ணு ம். உன்னால இந்த விஷயத்துல இப்ப ஏதாவது செய்ய முடியுமா? அது பண்றாங்க. இது போயிட்டு வரட்டும். ஏய்,
இந்த செங்கோடனை மீறி எதுவும் நடக்காது. சார் என்ன விடுங்க சார். சார் சார் என்ன எதுக்கு சார் இப்படி கட்டி போறீங்க? கட்டி போடலன்னா ஓடிடுவியே. சார் இங்க எதுக்கு சார் அடைச்சு வச்சிருக்கீங்க? பிடிச்சிங்களா போய் ஸ்டேஷன் போடுங்க. என் மேல தப்பு இருக்கலன்னு அப்புறம் தெரியும் சார். டேய், உன் மேல தப்பு இருக்கா இல்லையா? நீ எதுக்காக இங்க வந்த? யார் சொல்லி வந்த? எல்லாத்தையும் நானே கண்டுபிடிச்சேன். சார் என் மேல தப்பே இருக்குது சார். அதுக்காக தனியா உங்க இடத்துல அடைச்சுப்பீங்களா சார்? இது சட்டப்படி குற்றம் தெரியல உங்களுக்கு? சட்டத்தை பத்தி நிறைய விஷயம் தெரியும் போல இருக்கே. ரொம்ப நாளா இந்த தொழில இருக்கியோ? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கோர்ட் டைம் முடிய போகுது. சனி ஞாயிறு இங்கேயே இரு. திங்கக்கிழமை கோர்ட்டில் உன்னை சரண்டர் பண்ணிடுறேன். அதுக்குள்ள உன்னை யார்கிட்டையும் ஒப்படைக்க முடியாது. ஈஸியா வெளியே வந்துடுவேன். ஏன்னா இங்க யாரையும் நான் நம்புறது இல்லை. உனக்கு எதிரான எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிடுவேன். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. சார் நீங்க என்ன பண்ணாலும் என்கிட்ட உண்மை வர வைக்க முடியாது சார். நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல. நீ எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க இருந்தா மட்டும் போதும். உன்னை வச்சு மற்றவங்களை எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரியா, எங்க என்ன பண்றீங்க? இங்க கோடாங்கி இருப்பாரே, அவரை மீட் பண்ணி அந்த மரகதலிங்க பூஜையை பத்தியும் பொன்னியை பத்தியும் ஏதாவது கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அவரை காணோம். நிச்சயமா எதுவும் சொல்ல மாட்டார். ஏன் அப்படி சொல்றீங்க? செங்கோடனை பத்தி அவர் எதுவும் சொல்ல மாட்டார். அவரை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டது அதுதான். நேர்ல சொல்றதுக்கு அதிகமா தயக்கம் காட்டுறவர். அதனாலதான் குறி சொல்றன்ற பேர்ல ஊருக்கு உண்மையை சொல்றாரோ என்னவோ. செங்கோடனை சேர்ந்தவங்க எல்லாரையுமே சந்தேகத்தோட பாக்குறதே உங்களுக்கு வேலையா போச்சு. சரி, அந்த டிரைவர் என்ன பண்ணீங்க? போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்களா? இல்ல, மண்டே அன்னைக்கு ஸ்ட்ரைட்டா கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணலான்னு இருக்கேன். அது சம்மந்தமா தான் லாயர்கிட்ட பேசிட்டு வரலான்னு போய்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்துடுவேன். அவனை என் இடத்துல தான் வச்சிருக்கேன். உங்க இடத்துலயா?
அப்போ நலனுக்கு தெரிஞ்சிருக்குமே. இல்லை, 2 நாளைக்கு வர வேண்டாம்னு சொல்லி லீவ் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். வரமாட்டான். வேற யாரும் பெருசாக வர போகிறது இல்லை. இப்போதைக்கு அதுதான் ரொம்ப சேஃபான. சக்தி, பொன்னிய பத்தின நினைப்பு உங்களுக்கு இல்லையா? மனசில் இருக்கிற உணர்வுகளை வெளியே சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கேன். இந்த கேஸ் முதல்ல முடியட்டும், அதுக்கப்புறம் இதில் தீவிரம் காட்டுவோம். அமாவாசை அன்னைக்கு தானே பொன்னி உயிருக்கு ஆபத்து. அதுக்கு முன்னாடி அதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நாம் எடுப்போம். அதே சமயம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மந்திராவோட விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். பொன்னி தான் நான் தேடின பொண்ணுங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்ச மாதிரி நிச்சயமா அந்த மந்த்ராவுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்நேரம் அவ அடுத்து என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருப்பா. ஐ நோ ஹர்.